ஹாய் ஹலோ வணக்கம் வேலூர் மக்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சினிமாஸில் தான் இருக்கேன். பலவஞ்சாது குப்பத்தில் தேட்டர் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எப்படி இருக்குது சீட்டிங்ஸ்லாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்க ப்ளூ சினிமாஸ். எல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கும். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து கேன்டீன் சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இதில் என்ன வந்து இப்போது முக்கியமான விஷயம் கேட்டேன் என்னென்னா, ப்ரைஸஸ் இங்கே தான் வந்து பில்லிங்லாம் போடுறாங்க. என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு இதில் என்ன எம்ஆர்பி இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கே கொடுக்குறாங்களா. அதாவது வந்து வாட்டர் பால் 20 ரூபீஸ்னால் 20 ரூபீஸ்க்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து மேக்ஸிமம் தேட்டர்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா ஜாஸ்தி தான் வச்சு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம மக்களுக்காக என்ன ரேட்டு நீங்கள் அதில் போட்டிருக்கோம் எம்ஆர்பி அந்த ப்ரைஸ்க்கே கொடுக்குறாங்களாம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். அங்கே பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. பெப்சி, மவுண்டைன் டியூ, 7 அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, காஃபி இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, அண்டு பப்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எதுவுமே ரெடி பண்ணல. என்ன விஷயம்னா வந்து இன்டர்வல் வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல, இப்போல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த இன்டர்வல் வரப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணி பக்கவாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் பார்க்கும்போதே நல்லாயிருக்கு உங்களுக்கு கேன்டீனு. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ கேள்விப்பட்டேன் நான். அதையும் நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பப்ஸ் இருக்குது, ஸ்வீட் கார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஸ்பைஸியாக போட்டிருக்காரு. நல்லா இருக்குது, டேஸ்ட்டு ஸ்பைஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பப்ஸை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, சின்னதாக எல்லாம் இல்லாமல் நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. பொறுமையாக தான் சாப்பிடணும் போல, நல்லா சூடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ண போகிறேன். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமு மேலே வந்து சாக்லேட் சாஸ் ஊற்றிருக்காங்க. அண்டு செரிஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதில். வாங்குகிற ரேட்டுக்கு ஒர்த்தாகவே இருக்குங்க. போர்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எல்லா ஐட்டமும் டேஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. சீட்டிங்கும் நல்லாயிருக்கும். 12 சீட்டிங் தான் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறேன் நான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பாக்ஸ்குள்ளே வந்துட்டேன். ஒரு 12 சீட்டிங் இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு 10 பேரோ 12 பேரோ வந்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து பார்க்கலாம் இங்கே. ஸோ இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இருங்க, நான் உட்காந்தே பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. வியூவும் எந்த ஒரு ஸ்க்ரீனும் மறைக்கல, கீழே இருக்கிறவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்,
ஒரு ஃபேமிலியாக உட்கார மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது 424 சீட்டிங் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா ஃப்ரீயாகவும் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இப்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு KGF போட்டிருக்காங்க. ட்ரைலர் டீசர் போட்டிருக்காங்க. KGF எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. டீசர் history tells us that powerful people come from powerful places. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன், வெறித்தனமாக இருக்குங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் இங்கே எங்கன்னா பார்த்தீங்கன்னா தேட்டரில் இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் வந்து பயங்கரமாக இருக்குங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஃபுல்லாகவே பார்த்துட்டாங்க. KGF டீசர் போட்டாங்க. இந்த டீசரில் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சவுண்டு கேட்குதுன்னே தெரியல, அந்தளவுக்கு சவுண்டு சரௌண்டிங் பயங்கரமாக கேட்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க சவுண்டு. உள்ளே போய் எல்லாமே செக் பண்ணியாச்சு. 424 சீட்டிங்ஸ் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது தேட்ரு. சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்லா சாஞ்சிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குங்க. உள்ள பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ எதனா ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக பார்க்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது. கேன்டீன் வைஸும் பார்த்தீங்க, எல்லாமே டேஸ்ட் பண்ணியும் சொன்னேன். ப்ரைஸஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு தேட்டரோ இல்லை இன்னொரு பிளேஸ்லையோ இல்லை ஒரு ஃபுட் கோர்ட்லேயோ போயிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விக்கி.